கோமாளி வந்தேனங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாளி வந்தேனையா சிரிக்க வைக்க உங்களை சிரிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனங்க சிரிக்க வைக்க உங்களை சிரிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனையா ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க ஹலோ ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் செய்யாதீங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே போதும் 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 அப்போ சார் போயிங்க எதையாவது முடிச்சு நோண்டி விடுப்பா இந்த சங்கு ஊதிட்டாங்கல்ல உண்மையிலே இந்த நின்று பார்க்கக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. போ நிக்கிறோம் சொல்லி சந்தோஷப்படு. நீ நினைச்ச நேரத்துக்கு ஒண்ணுக்கு இருக்கலாம். கூட உட்காந்துருக்காள் பார்க்க தம்பி. வணக்கண்டா எலி பயலுகிறா ஐயா. அதில் கொஞ்சம் வாலி வைங்கயா. ஹலோ மாடு விடலாம் அத்துட்டு போயிடும். சார்பு சார்பு அண்ணே அண்ணே எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் மைசெட்டை வச்சுதான் சிறப்பா இருக்கும். எதுல ஏறிக்கிட்டு எம்கேல பயலுக இறங்கடாவே ஆறா அலர் கோயில் முண்டை. என் தம்பியை பூரா உட்காந்துருக்காங்க. ஒரு கப்ளிங் கிடைக்கல. வருங்காலத்தில் கட்ட வீட்டிலே அடிச்சிருவாங்க கப்ளிங் ஓசல். அண்ணே எக்கோ வைக்க முடியுமா? இல்ல ஒரு அரை கிலோ எடுத்து வச்சு உடனே கொண்டுட்டு போவேன். ஹலோ அம்மா இந்தியாத்துல எதுக்குக்கா ஜவனாப்பு கான தூக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏக்கா வயிறு சரியில்லையா? நீ நாடகம் பார்க்க வீட்டுக்கு. ஹலோ மை செட்டு அடங்க ஒப்பம். ஹலோ 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 இதுவே பெரிய நகைச்சுவையா இருக்கும் போலயே. இந்த செங்கக்கல்ல உட்காந்துருக்கவனுக்கு சூக கடிக்க போகுது எறும்பு. வெதரில் கடிக்கணும் அந்த சாமியை நான் கும்பணும். தகச்சி வாத்தா குக்குரே திங்காத மைதா மாவை தின்னு. இது யாரு மக? ஒரு அரை அரைஞ்சனா இங்கே வர கடலப்பருப்பை இது வாங்கி 32 நாளா சின்ன வைக்கல. நேற்று வந்து நான் கண்டாலுமே இவர் வந்து எந்த ஊர் பக்கம் தெரியுமா? மணப்பாறை பக்கம். தினமும் கடலப்பருப்பு விற்க வர்றாருன்னா எதுக்குன்னா ஃபேஸ்புக்கில் வீடியோ பூரா பார்த்துட்டு வர்ற. நீ பழைய பருப்பு வாங்கி விற்று ஊருக்கார வயிற்றாளவு கிடக்க நான் தெருவில் தெரிய. அருமையான பருப்பு வாங்குங்க மேடம். உண்மையிலேயே பொம்பளையாளு இந்த ஊரில் சூப்பர் தான். சூப்பர் தானே என்ன கை தட்டிய? எத்தனையோ ஊரில் போய் நான் உரி அடிக்கிறத பார்த்துருக்கேன். மொத இங்கே தான் பொம்பளையாளு குடத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். காலி ஊருக்கு இங்கே வேறு சித்தப்பு டாஸ்மார்க்கு பயலுகடா. ஆமா பெரிய கவுன்சிலர் மையன் இப்படி தட்டிட்டே போவேன். ஹலோ ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா? அண்ணே வருமானே? மைக்கு மட்டும் ஏன்னா மனுஷனுக்கு மனுஷனே சொன்னபடி கேட்கல. அது இயந்திரம். அது என்ன செய்ய பங்காளி? எப்படியும் காலையில் 5 மணிக்கெல்லாம் சரி பண்ணுங்க. விருதுநகர் போய் வடை சாப்பிட்டு வரேன். ஓ ஹலோ 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 என்ன அப்படியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் எக்க வச்சு சார்பு மாட்டான். கூப்பிட்டா இங்கே உள்ள ஐயனாரும் இந்த 18ஆம் படி கருப்பனை ஆடி வருமா? சாமி இங்கே வீரம் குறையாம இருக்கா? ஹலோ 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 இப்ப அவுட்ரு போட்டேன். சிவாஜி கேக்குது. இங்க இன்னொரு பொண்ணு. ஹலோ நல்ல மக்கள் அணையும் போது இது அமையா. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா? அதை போடு. அதை போட சுத்தமா அமைச்சிட்டு. அது வேற ஈபி கரண்ட். இந்த லீட பாருங்க. லீட பருவம் முகரைய பாருங்க. லீட அண்ணே ரைட்ல வால்யூம்
தங்கச்சி நீ ஒரு ஆளே எத்தனை பிள்ளைய பார்க்க வச்சு திங்கிறிய ஏன் ஹலோ கடப்பாறை ஹலோ ஹலோ அது ஒரு காலம் இந்த தெற்கான கூட்டத்துல எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய இளவங்க உள்ள இந்த ஊர்ல கட்டி காத்த இந்த ஆனமலை ஐயனாரும் இந்த 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த கூட்டத்தில ஐயனாரும் கருப்பனும் புடிச்சு வர்றது எந்த குதிரப்பா இந்த கூட்டத்தில ஐயனாருக்கு கருப்பனுக்கு எந்த குதிரனா இன்னைக்கு நீ விளையாட போற சொந்த குதிரை கருப்பே இறங்கி ஆடனா கருப்பே 18ஆம் படியா இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்கு முடா உன்னை எதுக்கு எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயமுடா என்ன நினைக்கிறாரு இந்த ஐயனாரும் கருப்பும் இந்த மக்களை காக்க வந்த இந்த சாமி என்ன நினைக்கிறாரு கருப்பே மலையாள நாட்டுல அங்க பேரு சொன்ன பிள்ளை இல்லடா உன்னை வச்சு வளர்த்த மலையாள நாடு உன்னைய கொண்டணைக்க முடியல ஓட்டி விட்டா தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில வந்த சாமி ஏ மேல மட கம்மாயா மேல மட கம்மாயா என் பாண்டி முனி உனக்கு நித்த ஒரு நீச்சல் போட்டியா தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமது சடகருப்பாயுரணி எங்க வாங்கலாம் சாமி இருக்கா இல்லையா அன்னை தந்தைதான் வணங்கியே கோலக்காரன் ஐயாவோட தான் வணங்கி வாடி போடும் எப்படி பாடுறது நல்ல நல்ல குதிரை ஏறி விளையாட நேரமாச்சும்பா நீ ரோஜாக்கார ஐயனாரி எங்க ஐயனாரு ரோஜாக்காரே இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டான்டா தன்னாலே நடனே ஏ தனனாலே நடனே தனனாலே நடனே நடனே அழு இரவிச்சருவா கர்ப்ப அசையாது முடியருவா கர்ப்ப அசையாது முடியருவா சொன்ன சொல்லும் மாறுமாடா ஏன் 18ஆம் படியா சொன்ன சொல்லும் மாறுமா என் கருப்பே சொல்வாங்க தப்புமாடா சொல்லு மாறுபடா ஏ 18ஆம் படியோடு 18ஆம் படியோடு படியோடு தன்னாலே லாலே லாலே தாலே லாலே தாலே லாலே 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 உண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே என் தீர்த்தக்கர ராக்கி உனக்கு காளியாத்தா மாரியாத்தான் பேரு வச்சது உண்மையானா இந்த ஆனக்குட்ட கிராமத்தை காக்கிற உண்மையானா கொஞ்ச நேரம் எங்க ஆத்தா விளையாட எந்திரி அருவா முடியருவாடா கருப்பே ஆர்ப்பரிக்கு விச்சருவா கருப்பே ஆர்ப்பரிக்கும் விச்சருவா அருவா வந்துதடா நீ முடிஞ்ச முடியருவா எகரு
ஒரு பிள்ளைக்கு ஒன்றும் புரியாது. சார் போய் தம்பி உங்களுக்கு நோண்ட தெரியுமா? போய் உங்க கடையை அடைச்சி விட்டு போங்க. போ. ஏதாவது புரியுதா? பேசுறது கேக்குதா? இடியப்பம் கேக்குதுப்பா. இந்த அடுப்பை பத்த வச்சுட்டாங்க. என் தம்பியை என்ன பண்ண கத்துருக்காங்களோ. சார் போய் போய் பேரன்பு கொண்ட இடியப்பம் என் உயிரிலும் மேலான தம்பி. இடியப்பம் ஐரப்பெல்லாம் இல்லை, அவன் இங்க எரிச்சமையில் இருக்கேன். இடியப்பம் அந்த அடுப்பை காலி பண்றான். என் துண்டை எனக்கே பயந்து கிடக்கடா. தம்பி நீ உட்காருப்பா. உனக்கு ஒரு மசூன் தெரியாம போனியா? ஏதாவது போட்டு திருகு. ஹலோ ஹலோ இலை ஹலோ அன்பர்ந்த சாப்பிட நேரம் வருதோ? பேச போற மொத்தம் பேச போறீங்க எல்லாரும். பேச போற சார் போய் பேரன்பு கொண்ட தம்பி. போதும் தம்பி, இன்னும் நோண்டேன்னா மணிக்கட்டோட கையை ஒடிச்சு போடுவேன். போதும்டா, அவருக்கு மட்டும் உசுறு வச்சு விட்றா. வணக்கம்டா புள்ள. ஆமா பெரிய தாலே ஆரி ஜெயராஜ் இசையமைப்பாளர். வாலிமல்ல மாமா நல்லா இருப்பிய விடுங்க மாமா. பெரிய ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தி வாத்தியாரு. அவருக்கே இந்த நிலைமைனா இந்த நேரத்தில் உனக்கு யாரா போன் அடிக்கிற? தம்பி உட்காருங்க தம்பி. பெரிய அயல்நாட்டு அதிபர் ட்ரம்ப். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற வேற, இருக்கிற ஊரும் வேற வேற தான். ஆனால் தமிழன் என்றால் எல்லாரும் பொதுவானதுதான். இங்க இருக்கிற ஆண்ஜிங்கள் அத்தனை பேருமே அரசியலுக்கு அப்பாற்பட்டு அத்தனை ஏழை மக்களுக்கு உதவி செய்த கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். உங்க எல்லாரும் என்ன உட்காந்துருக்க ஆளு தான் தமிழ்நாடு. அங்கிட்ட ஆந்திராவப்பா நிற்கிற ஆளுகள்லாம் இல்லை சோலாரில் வேலை ஆக்கிற எந்திரிக்காரங்களா. ஐயா தமிழன் என்றால் தமிழனுடைய பற்று வேண்டுமையா, தேசப்பற்று வேண்டும். நம்மளையெல்லாம் 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய்மார்கள். எங்கள் ஆத்தா உரம், இது உரம் என் தாய் தான். இவங்க உரம் எனக்கு அன்னை தெரசா. இதில் ஒரு 10-20 பொம்பளை அப்படியே திமுறா உட்காந்த மாதிரி தெரியுது. என்ன இந்த மசுறு சொல்றது நம்ம கைதட்ட நினைக்கிறேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க புரிச்சுங்க. இது யாரு வெள்ளத்தா எலி குஞ்சு மாதிரி என்ன மேடம் உட்கார்த்த அரைஞ்சு விடுறேன். உலகத்திலே ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம்ட்டேன். இந்த விசில் அடிக்கிறாங்க பூரா பொம்பளை அடிக்காம திடுறாங்க. பூரா லவ்வுக்கு நாயா திடுறான்டா. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் லவ்வரே கிடைக்காம லவர் ஸ்டே அன்னைக்கு அவங்க அப்பத்தாவை ஏற்றிட்டு வந்துட்டேன். அது பல்லு இல்லாமல் என்ன பாண்டுச்சு. அதோட மாட்டில் முட்டி 2 பேரும் பெரியாஸ்பத்திரியில் படுத்து கிடக்காங்க. அதில் பிறந்தவர் தான் போகலாகட்டு. தம்பி நீங்கள் ஆப்ரேட் பண்ணி சூம்புனது போதும், வாங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கேன் பனியாரம் சூத்துல சுடுற மாதிரி. போதும்டா வாடா. ஹலோ ஹலோ போதும்டா வாடா. அண்ணே அண்ணே மைச்சிட்டுக்காரண்ணே, இன்னும் நீ எதுவுமே நோடக்கூடாது. தூரத்தில் இருக்க குழா வரம் அவுத்துட்டு கூட வீட்டுக்கு போ. டேய் வாடா, அது நம்ம பெரியப்பா மயந்தாண்டா வாடா. ஹலோ ஹலோ எக்கோ வேணாம். எக்கோ வைக்கும் போது எலி மாதிரி கேட்குது. ஆல்ரவுண்ட் தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அங்கே ஆபரேட் பண்ண தெரியாம அவங்க இல்ல. ஏமாமா அலவலன்றியா மாமா? இல்ல இல்ல உள்ள பேசாம மரணி ஊத்தி என்னை எரிச்சிருங்களே. தாயை செத்துறேன் இந்த மேடையில. உண்மையிலே எங்க அண்ணங்க தம்பிகளுக்கு ஆபரேட் பண்ண தெரியாம இல்லை. தமிழனுக்கு ஒரு கஷ்டம்னு இறங்கி வந்து வேலை செஞ்ச இவனும் தமிழன் தான். போதும், நீ வீட்டுக்கு போ. உலகத்திலே நமக்கெல்லாம் உணவு கொடுத்து சுவையை கற்றுக் கொடுத்தது யாரு? பெத்த தாய். உலகத்தில் பெத்த தாய் தான் முதல் தெய்வம். எங்க அம்மா. எல்லாரும் அம்மா தாத்தா கைதட்டுங்கத்தா. இப்ப எத்தனை உங்களை கைதட்டு நான் பார்க்கிறேன். பெத்த தாய்க்கு அப்புறம் இன்னொரு தாய்னா மாமியா.
மாமியா பூரா உங்களுக்கு எரிச்சலா இருக்குமே. மாமியா மருமகள் ஒரு ரூம்ல பூட்டி போட்டு 1 மாசம் கழிச்சு வந்து பாரு, ரெண்டுமே கழுத்து கழிச்சு எடுத்து போய் கிடக்கு. அது ஏத்த மாமியா கண்டாலே உங்களுக்கு பெருச்சாதி மாதிரி இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்றேன், மருமகளுக்கு பூரா ஒன்று சொல்றேன். உங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அம்மான்னா மாமியாதான். இந்த ஊர்ல ரொம்ப குறையுதாடா கைதட்டு. அப்ப மாமியா நிலைமை பூரா சட்டங்கிறாங்க. உண்மையிலே நீங்க எல்லாம் வயிறார சிரிக்கணும். எல்லாத்துக்கும் கவலை இருக்குல்லத்தா. பூரா எங்க ஆத்தாக்களை தான் கேட்குறேன். நீங்க எல்லாருமே எங்க அம்மா தான். சின்ன குழந்தை கூட அம்மா தாத்தா. இந்த பாப்பா பார்க்குது, என்ன நம்மள அம்மான்றாரு தாய். அது நான் தம்பி சூத்தூத்தி மயனே உக்காரா. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு போறேன் பாரு. என் தம்பி என்னைய கண்டுக்கல. அன்னை நடிக்குதே பார்க்குறானா. என்னைய பொறுத்தளவு நீங்க எத்தனையே நிகழ்ச்சி பார்க்கலாம், எத்தனை நடிகரை பார்க்கலாம். நான் ஒரு ஆள் வித்தியாசமான ஆள். நீங்கள் எல்லாருமே ரசிகர்னு நான் சொல்லி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரசிகர்லாம் சொல்ல மாட்டேன். உங்களில் ஒருத்தன் உங்கள் சொந்தக்காரன் பப்புன்னு போட்டு நான் நடிக்கிறேன், என் சொந்தம் வந்து என் தாய் உள்ளே உட்காந்து பார்க்குது, அவ்வளோதான். நான் இங்கிட்டு ஒருத்தன் நக்கல் மயிராவே கத்திக்கிட்டு இருக்காண்டா. அப்பையிலேருந்து கொக்கோ. ஆனால் என் தமிழச்சிக்கு மிஞ்சி உலகத்தில் யாருமே கிடையாது. எதுக்கு கைதட்டுச்சுக்குன்னே அதுக்கு தெரியல. வரு இப்போ எதுக்கு தமிழச்சி சொன்னோன்னா கைதட்டினிய? என் தமிழச்சி தான் புருஷை நிதானம் இல்லாமல் போதையில் கிடக்கும் போது தூக்கி போட்டு புழக்கும் தன்மை. இந்த வார என் தங்கச்சி நல்லா சிரிக்குது. கக்க என்னத்தா அப்போ மச்சான புழக்க போறியா? பாப்பு வாங்க போ, எலி பேஸ்ட்டு உக்காருப்பா. பெரிய காலேஜ் ப்ரொஃபஸரு. உண்மையிலே இந்த கிராமத்தை நான் ரொம்ப தலைவணங்குறேன். இந்த பெரியவங்கள்லாம் பார்த்தேன். இந்த பெரியவங்க அவ்வளோ ஒரு அன்பை வாரி வாரி கொடுக்கிறார்கள். அதுலேருந்து தெரியுது பெரியவர்களே இவ்வளோ அன்பாக இருக்கும் பொழுது பெரிய வளர்ப்பில் உருவான இந்த மாணவ செல்வங்கள், இந்த தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று வாழ்த்து. சூப்பர். அப்படித்தான் இருக்கும். இந்த வருஷம் பிளாஸ்டிக் குடத்தை கட்டி வச்சு அடிச்சிய, அடுத்த வருஷம் பிளாஸ்டிக் தம்ம தூக்கி ஏத்தா இது நல்ல விளையாட்டுன்னு சந்தோஷப்படு. இன்னொரு விளையாட்டு, ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி கண்டுபிடிப்பு எதுவும் கிடையாது. பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்குற விளையாட்டு எங்கள் ஊர் பக்கம் வச்சுட்டாங்க. புரிஜன் முண்டை கணேஜ் போல ஓடுவேன், கும்பிட்டு போட்டு ஊன்னு போக அது வெட்டி இழுத்தோடனே 108 தூக்கிட்டு போய் கிட்னி எடுத்துட்டாங்க. இதில் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடுறது. அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தன் கொலையாத்துக்கிட்டேன் எங்கள் ஊர் பக்கம். உருன்னு அம்பேர் விஜயில் அடிக்க அடுத்த முட்டையை தூக்கிட்டு கருவில் ஓடிட்டேன். அப்புறம் ஊரோட போய் செருப்புட்டு அடிச்சு வாரம் நினைச்சு நினைச்சு தெரிக்குது. சரி ஒரு ஏத்தா எல்லாரும் நினைச்சு பார்ப்பான். இந்த பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடுறாங்கல்ல, அப்படி ஆளுங்க அவன் ஒல்லியா இருந்து அவன் பொண்டாட்டி தண்டி இருந்தா நகட்ட முடியாத முண்டை அங்கன்னே தெரியுங்க. கிரேண்டர் மாதிரி கச்சு பூச்சடா கச்சு பூச்சடா. அதுல ஒரு ஸ்பூன்ல எலுமிச்சம்பழம் கொண்டு வர்றது. நடந்து போகணும் எல்லா பொம்பளையும் இப்படியே. எப்படி எப்படி விளையாட்டு. அதே மாதிரி புருஷன் பின்னாடி ஓடியாந்தது பழுவுன்ட்டு அடிக்கிறது. அப்படித்தான் ஒருத்தர் வந்து பட்டான்னு அடிச்சான் பொண்டாட்டிக்கு. அவனுக்கு எத்து பல்லு ஒன்று அடிச்சு அதில் பிறந்தவன் தான் இவன். விளையாட்டு போட்டி வைப்பது பரிசு இல்லை, அறிவு சார்ந்த விளையாட்டு போட்டியை வைக்கணும். இப்போ சின்ன பிள்ளைலாம் விளையாடுதுன்னா ஏபிசிடி மொத்த எழுத்தும் சேர்க்குற மாதிரி ஒரு பலகையை வச்சு அதில் போய் யார் இத்தனை நிமிஷத்தில் அடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். அறிவு சார்ந்த விளையாட்டுகளை உருவாக்குங்கள். சும்மா ஓடுக்கிட்டு பொண்டாட்டி முத்தம் கொடுக்குறோம், பொண்டாட்டி அண்டையில் போய் பேணு வாக்குறேன், நான் அடுத்த வருஷம் அதை கொண்டு வந்துடுவாங்க. தண்ணி நிரப்புதல்னு ஒரு போட்டி. திகுன்னு ஓடி போய் அப்படித்தான் எங்கள் ஊரில் ஒருத்தர் சேரோட வலிக்கி மட்டார்னு பாட்டில் பூரா நொறுக்கி விட்டேன். விளையாட்டு பூரா கொடுமையா இருக்கு. பிள்ளைய பாருங்க, அந்த பிள்ளைய பாருங்க, பொம்பளை பிள்ளை யாரும் இல்லத்தா
எத்தத்தண்டி வெயிட்டு 18 கிலோ இருக்குமா. அவங்க ஆத்தாலாம் இதுக்கு ஊட்டணும். எங்கே ஊட்டுற 15 இட்லியை பிணைஞ்சு வச்சுக்கிட்டு பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா அந்த நிலாவை பாரு, ஒரு வாய் வாங்கிக்க. உடனே அந்த பிள்ளை வேணாம். அவங்க அப்பா வருவார், உங்கள் அப்பையும் போகிறேன் பாரு பூச்சாண்டி, நீ திங்கிறியா நான் திங்கவான்னு 15 இட்லியை நீ தின்னு விட்டு குசி விட்டு போயிடுற. பிள்ளை எப்படி வளர? சிரிப்பு கிடையாது, சிந்திக்கணும். தாய் என்ன செய்தா? ஒரு குழந்தை தாயினுடைய கருவறைக்குள் இருந்து அந்த தாய் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் அந்த குழந்தை அப்படியே வளருமா. இவ்வளவு சொல்றிய? என்னே போன்று குழந்தைகள் நிறைய இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாப்பா, என் பொண்டாட்டி மாசமா இருக்கும் போது பூரா உங்க வீடியோ தானே பார்ப்போம், என் மயன் அப்படியே இருக்கான், அன்னைக்கு ஒருத்தன் தூக்கிட்டு வரேன் அவன் அப்படியே இருக்கேன் தான் இப்படின்றேன் இப்படின்றேன். அறிவு சார்ந்த பிள்ளைகளா வளரும். தம்பி இடியப்ப வேணாம், கடை அட தம்பி இருங்கடா. என் தம்பியல் சப்பு சாட்டுக்கு வரேன், உங்களுக்கு வரேன் ப்ரோ. படிக்கணும், நீங்க எல்லாம் படிச்சு பெரிய பெரிய சாதிக்கணும். யானை கதை சொல்ல முடியாது. யானை இன்னைக்கு வளகாப்பு போட்டு அனுப்பி விட்டேன் அவன் அம்மா வீட்டுக்கு. எந்த கதையை கேட்குறாங்கடா? என் தம்பிகளெல்லாம் படித்து இந்த பெருமை மிக்க மதிப்புமிக்க இந்த கிராமத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும். என் தம்பிகளே, ஒன்னே ஒன்று சொல்றேன். சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி மசுறு மாதிரி இருக்க நாடகம். அவன் என்னடா நரி மாதிரி என்ன ஊழ விடுறான். ஆமா, அவனை ஒரு பேக் சாட்டு கொடுங்க. அவர் மிரண்டு உட்காந்துருக்கார். அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம் வரலாற்றே காணாம போயிருக்கு அந்த சிட்டிசன் படத்துல. தம்பி இந்த ஓன்லாம் சொல்லக்கூடாதா, அண்ணே இல்லையாடா தம்பி இருங்கப்பா. உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். அடுத்த ஒரு பிறவின்னு ஒன்று எனக்கு இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் நான் பிறக்கணும். உண்மையிலே ஏன் சொல்றேன் தெரியுமா? எங்கள் ஊர் 5 வீடு தான் சுற்றி கருவை. அந்த ஊருக்கு ரோடு கூட கிடையாது. இன்னைக்கு அந்த 5 வீடு இந்த எம்கேர்னு ஒரு கோமாளியை வச்சு அகில உலகத்துக்கே தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். ஏதோ நம்ம நடித்தோம், ஊரில் பேசினோம். இந்த பாமர மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக 21 வருஷமாக நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்ப்போம். என்னை எல்லாத்துக்கும் தெரியும். யூடியூப் இன்ஸ்டாவில் எம்கேஆர்னு போட்டாலே வந்துடும். ஆனால் நான் ஆரம்பத்திலே சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், பணக்கார குடும்பம் தான் இருந்தோம் நாங்கள். எல்லோரும் சொன்னாங்க, இங்கே உள்ள ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்க. நானும் ஆடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. தான் செய்த தொழிலை கேவலம் என்று நினைக்கிறவன் தான் முட்டாள். நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் லீவுக்கு ஆடுதே மேய்ச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் 1000 ஆடு இருந்துச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு 8 பேர் எங்கள் வீட்டுக்கு சம்பளத்துக்கு இருந்தாங்க. எங்கள் அப்பா தான் எங்கள் ஐயா காலத்தில். எங்கள் அப்பா எல்லாத்தையும் அழித்தார். அதை எல்லாத்தையும் மீட்டெடுத்து இன்னைக்கு பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லம் நடத்தி வருகிறேன். நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஏன் சொல்கிறேன்னா, சும்மா வந்து விளையாண்டான் என் தம்பியெல்லாம் அவங்கெல்லாம் இப்போ பூரா என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தெரியலை. விளையாட்டு பிள்ளைய பூராமே விளையாடுறாங்க. ஒரு பைக்கில் வந்து 7 பேர் போக கண்டமாடா, 7 பேர் பைக்கில் போகிறேன். அன்றைக்கி அப்படித்தான் ஒரு வீட்டில் பார்த்தேன், அவங்க அம்மா பெரியாஜிபத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னத்தை அழுகிறேன்றேன். என் மயம் மாதிரி வண்டி ஓட்ட முடியாது போண்டுச்சு. எப்படி ஓட்டுவேன்? 2 கையை விட்டு ஓட்டுவேன். இப்போ என்னாச்சு, எங்களை கையை விட்டு போயிட்டேன். நக்கு பெத்ததாகதப்பன் பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கலைன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், என் மயம் அப்படி பண்ணுறேன். இது பெருமை மஜிரா அப்பங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்தா சட்டையை தூக்கி விட்டு சிவாஜி பஸ் ஸ்டாண்டில் வரு, என் மயம் சிங்கக்குட்டி மூத்தவன் அழகரு. இவங்க எதுவுமே சொல்ல விட மாட்டாங்கடா அப்பா. அவங்க உண்மையை சொல்லி புறோம்னு அப்படியே அணத்துறாங்க. வர என்ன ப்ரோ, இத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வயதானவங்களாம் இருக்காங்கல்ல, பெரியவங்கெல்லாம் இந்த கிராமத்தில் பெரியவங்க இருக்காங்கல்ல, இவர்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்னும் என் தம்பிகளுக்கு அதை பற்றி தெரியலை. பெரிய ஆளுக கூப்பிடுவாங்க, டேய் ஊர் நாட்டாம கூப்பிடுவார். அங்கே நிற்கிறவன் யாரா? 3 பேர் உட்காந்து சீட்டு விளையாண்டு இருப்பாங்க. அங்கே உட்காந்துருக்க யாரா? அங்கே வாங்கடா.
இந்த கோயிலுக்கு இந்த வாழை மரத்தை கட்டுங்கடா, கையிலேயே அவுத்து விடுவாங்க. அவுத்து விட்டு போய் வாழை மரத்தை எல்லாரும் சேர்ந்து கட்டுவாங்க. இன்னைக்கு அதே பெரிய ஆளை கூப்பிட சொல்லு, அங்கே யாரும் அவங்க நிற்கிறது, இங்கே வாடா, அவங்க இவரை கூப்பிடுவாங்க, நீங்க வாடா, இவரும் ஊத்து விட்டு போயிடுவார். என்ன பாண்டு என்னடா சொன்னேன், இல்லை வாழை மரத்தை கட்ட சொன்னேன், இல்லை வாடா போடான்னு எதுக்குடா சொன்னேன். பெரிய ஆளை 2 அரை வாங்க, இவர் இந்த அரைஞ்சாம்பார் அவங்க அம்மா வீட்டை வீடு ஒப்பு வச்சு அழுவார். ஓ மயன் வாழை மரத்தை கட்டுறான்னு என்ன செகுல அறையிறேன். சரி அவனாவது பரவாயில்ல, அவன் கிட்டின மயன் வெதரை விழுந்துட்டு கடிக்கிறான். ஒரே விஷயம், பெரிய ஆளுகள் தன்மை வர வர மாறிக்கொண்டிருக்கிறதுனால பெரியவளா இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாருக்கு பூரா ஒன்னே ஒன்று சொல்றேன், இளைஞர்கள் தீய பழக்கம் செய்கின்ற இடத்துக்கு நீங்க செல்ல வேண்டாம். உண்மைதாப்பா. தண்ணி இளைஞரை பூரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம என்ன நினைப்பான், போய் கண்டிக்கணும்னு நினைப்பான். அப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு பெரிய ஆள் கம்மாக்காரில் உட்காந்து தீபாவளிக்கு கறியை வதக்கி பயில ஊரா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் வேமா போட்ட போதைக்கு இன்னைக்கு பாரு அவங்களை உரிக்கிறேன் பாரு, நெஞ்சுக்கு வேட்டியை கட்டினவே முண்டை சட்டி ஓட, அது அவனுடையது. அது தீபாவளிக்கு வந்து புசுவான ஹீட். வேமா விறுவிறுன்னு போய் அவங்கள்ட்ட என்னடா நினைச்சு தெரிய, உங்க வயசுக்குலாம் என்னடா தண்ணி அடிக்கிற, சத்துன்னு அடிப்பாருன்னு பார்த்தா போன சோறுல என்னடா தண்ணி அடிக்கிறிய, எனக்கு 3 ஊத்துங்கடா, பட்டாக்கன்னு குடிச்சு விட்டு கடைசியில் வேலைக்கல்ல தூக்கி அவரை போட்டாங்க. பார்த்தா இப்படி கிடக்கார ஆமா மாதிரி. என்ன இவன் என்னடா ஏன்ற, பேசாம கிணத்து வடிய மேல எரிஞ்சிடுறியா என்ன ப்ரோ, உங்க பொண்டாட்டிய சொன்ன மாதிரி ஏன்ற. கல்யாணம் ஆகாத ஆம்பளையெல்லாம் கைதுங்க, சும்மா 2ஆம் தாரத்து கூட அங்கிட்டு என் தம்பியெல்லாம் 2வது கொண்டாடிக்கு ரெடி பண்றேன். இவர் யார், இவரு எங்க அண்ணனா, அண்ணே வானே, எங்க அண்ணன் இல்லைன்னா நான் இல்லை. ஏழு ஏன் அது எச்சுப்பால குடிச்சு வளர்ந்தவன் தாண்டா நானு, கை தட்டலாம் முடிஞ்சு நடக்கணே. அது ஓ மகளா, இப்படி தேங்கானே தேய், 2 பேருமே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இது சொன்னவன். இப்ப சாக கிடக்கிற ஆள் ஓய் சிரிச்சா நோய் விட்டு போயிருமாக்க. 2 பேரும் போய் அச்சப்பச்சப்பன்னு வாயிலே அடிப்பாங்க. சாக போற முண்டை உனக்கு என்னடா சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகாது. இந்த நோய் விட்டு போறதுக்கு என்ன செய்யணும்னா, உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் எல்லாம் சரியாக கடைபிடிக்கணும். 40 வயசு வந்து விட்டால் இதான் உண்மை. நானே தட்டுறேன், ஒரு புள்ள கை தட்டலையே, எங்க அண்ணன் தட்டுது. ஓகே வணக்கம் நீக்ரோ. முதல்ல 21 வயசுல பெண்ணின் திருமண வயது எத்தனை, இப்பத்தான் 21. முதல்ல எங்க அப்பத்தாவெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க 14 வயசுல. எங்க அப்பத்தா 14 வயசுல பட்டுக்கிழவி கல்யாணம் பண்ணி வந்ததுனால தான் அதனால் உலக சாதனை பண்ண முடிந்தது. 21 பிள்ளைய பத்திருக்கு. திஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க். எங்க ஐயா இதே விளையாட்டியா இருந்திருக்கேன், சோரே திங்கல. காரணம் நீர் கசிவு. இன்னைக்கு ஒரு பிள்ளைய பார்த்துட்டு பொம்பளைய சொல்லுதுங்க, ஏ வினோத் வேணாண்டா, வேணாம் இடியட், என் ஸ்கின் பாலாகுது. ஏ பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காத பொம்பளை எதுக்கு பிள்ளை வைக்கிற? நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எங்க அப்பத்தா தட்டுது பாரு, தட்டுத்தா உன் காலில் விழுக சொல்லுத்தா, நீ என்ன மருமோட்டை குத்துப்பட்டியோ. ஏய் அப்ப எல்லாம் 10வது படிக்கிற வரைக்கும் பால் குடிப்பாங்களா ஆத்தாட்ட. அங்க இருந்து பைக்காட்ட தூக்கிட்டு வருவேன். எம்மா அவங்க ஆத்தா ஓடி போய் செவத்தோட நின்றுக்கிறான். தனியா நின்றுச்சா சாச்சிருவேன், மட்டான்னு சாச்சு கருவல்ல விழுந்து வெளியே இருந்த ஆளுகளும் ஓடி. இப்ப யாரு பால் கொடுக்குறா? ஐயா உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வீரமும் ஊக்கமும் அவன் பெரிய குழந்தைய வளர்வது எதுனா உலகத்திலேயே பெத்த தாயினுடைய பால் தாண்டா ஒரு பிள்ளைக்கு. இப்ப யார் செய்யறா? அளவு போயிரும், இது போயிருன்னு மெரிண்டா கேன்ல கலந்துறாங்க. ஆரோக்கிய பாலில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி மெரிண்டா கால் 2.5 லிட்டரு இந்தா இப்படி அடிச்சு கச்சு குச்சா ஒரு லப்பரை மாட்டி இவன் அந்த பையன் நைட்டுக்கு தான் அப்பையும் குடிச்சு போடுறானே. மிச்ச கேன்ல உள்ள பாலை தம்பி நீ இறங்கி போலாம், செருப்புட்டு அடிச்சு போடுவேன். சிரிக்கணும். நோய் இல்லாத மனுஷன் யார் இருக்கா? ஐயா உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன்,
சின்ன சின்ன ஒரு தலை சுத்தல் கிருகிருன்னு வர்றது அப்படின்னா உணவு பழக்கத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு வராது. நீங்கள் தயவு செய்து எதாவது எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாலே உங்களை பாதியை கொண்டுருவாங்க. கிருகிருன்னு வர்றதுன்னா நீ காலையில் சாப்பிடாமல் மம்பட்டியை பிடிச்சி வேலை பார்த்துருப்பாரு, கிருகிருன்னு வந்து கீழே விழுந்திருப்பாரு. அது கொண்டு உடனே பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய பெரிய ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் 12 லட்சம் ஆகும்னு காசை பூரா கட்டிக்கிட்டு கடைசியில் ஒன்றும் கிடையாது, நீங்கள் காலையில் ஸ்வீட்டு சாப்பிட்டதேன் அப்படின்றாங்க. ஒரே ஒரு விஷயம், ஆஸ்பத்திரி நீங்கள் போகிறையே போகும்போது அவனே பயமாத்திடுவேன். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்குது. ஒரு மருத்துவர் எப்படி சொல்லணும், அப்படி போய் பேஷண்ட் உட்காந்தா உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் யாரை பார்க்க போனாலும் சிரிச்ச முகத்தோடு போங்க. சிரிச்சுக்கிட்டே போய் ஒரு ஆள் பேஷண்ட்டு பெட்டில் படுத்து கிடக்காருன்னா என்னடா என்ன இல்லை கால் வர மாட்டேங்குது வலது கால், ராஸ்கல் 2 நாளில் வந்துடும்டா சரியா அப்படின்னா அவன் இவன் போகும்போதே இங்கேருந்து பொம்பளையை மட்டும் போவே கூடாது. இந்த கிளவியெல்லாம் போனால் அவன் பாவம் சும்மா தான் பெட்டில் படுத்து கிடப்பேன். இதுக்கு முக்காடை போட்டு அவன் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்னை பார்த்தா நம்ம ஆண்ட வாசலில் இன்னைக்கு செம்போ பூ பூத்துச்சோ அவன் பார்ப்பேன். நமக்கு சோழி முடிய போது போல அதே ஒவ்வொரு கிளவியாக நீர்மலை எடுத்து வர. ஒரே யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய வார்த்தையில தான் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் குணமாகும். அன்புனால் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் யாருமே அதிக நாள் வாழ போகிறது கிடையாது. இருக்கிற நாள் கொஞ்ச நாள். நீங்கள் அத்தனை பேருமே உத்தமர்கள் தான், புனிதமான மனிதர்கள் தான் என்னைய பொறுத்தளவு. ஆனால் நாட்டில் என்னாக நல்லவன் அதிக நாள் இருக்க மாட்டேன். முள்ள மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தானா கேவலத்தனம் பண்ணுறவன் 100 வயசுக்கு இருமிட்டே கிடப்பேன். நல்லவன் கெட்டவன் எப்படி தெரியும்? ஒரு விசேஷம் வச்சா தெரியாது, ஒரு விளையாட்டு போட்டியில் நல்லவன் கெட்டவன் தெரியாது. செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். செத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆளை தூக்கிட்டு போகும்போது சொல்லுவாங்க, சார் நல்ல மனுஷன்டா, இந்த ஆனை கூட்டத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாண்டா இந்த ஆள் நல்லா செஞ்சிருப்பேன், அந்த சாமிக்கு கண்ணு இல்லை. இது கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது சொல்லுவாங்க ஒரு ஊருக்காரன் பூரா, போன தீபாவளிக்கே இவன் சாக வேண்டியது, வெடி வைக்கும்போது குதிச்சுட்டேன், இல்லைன்னா வெதரில் அடித்து அன்னைக்கே சாகணும், இந்த சாமிக்கு கண்ணு இல்லை இவ்வளோ நாள் விட்டு பாருங்க அண்ணன் கைதட்டுதாள். ஆனால் உண்மையிலேயே இங்கே இருக்கவர்கள் எல்லாம் அறிவாளிகள் பூராமே ஒவ்வொரு வேலைகளையும் திறமசாலிகளை நான் பார்த்தேன். இங்கே ஆங்கில் இருந்துச்சு, இன்னொரு ஆங்கில ஏன் வைக்கலன்னு சொன்னேன். இந்த ஊர்லேயே பெரிய கொத்தனாரான் அடிச்சாரு தண்டி ஆணியை, அந்த ஆணி நெளிஞ்சு கிடக்கு. அடுத்த வருஷம் குருவாடி, இந்த படிக்கான குருவாடி அடித்து சீனை கொண்டு எச்சியை தொட்டு ஒட்டி வை. எங்கள் அண்ணன் தான் பெரியப்பாமே ஒரு சாங் பாடவா? ஹலோ ஹலோ எக்கோ வைக்க வேணாம், உன் கையை வச்சு சும்மா இருந்தா அப்படியே ஏழை சும்மாறா பிரச்சனை மயிர் மேனி ஒன்று வேணாம். ஹலோ ஹலோ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமன் நாடு ஏ ராமேஸ்வரம், அட எந்த ஊரு அவர் சொந்த ஊரு, அந்த பேய்க்கரும்பா அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம், நம்ம தாத்தா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அப்துல் கலாம் அவர்கள். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா ஏதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் விண்மீது அந்த வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் சிப்பீசு கரைகள் எல்லாம் தமிழக மண் மீது பூத்திட்டார் விண்மீது கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா எதன் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிறவைய கொஞ்சம் மேடைக்கு வாங்க ப்ரோ யாராவது ஒரு தம்பி வாங்க இந்த அறிவு சார்ந்த தம்பி அவனை கூப்பிட அவனை வாடா அவனை தூக்குடா தங்கத்தை தூக்குடா ஒரு கைதட்டு கொடுக்கலாம் சூப்பர் 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 என் தங்கம் வாடா வானே வானே என் தங்கம் வானே ஹலோ 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 சொல்லுனே யாருமே சிரிக்கக்கூடாது இத்தனை குழந்தைகள் உள்ள இடத்துல மட்டும் வருகிறேன் என்று சொன்னால் தம்பி கரெக்டாக வைங்க உங்களுக்கு பயப்படுறேன் இருங்க நம்ம பெரிய சஞ்சு சாம்சன் மாதிரி தான் நிற்பார் ஹலோ ஹலோ உங்கள் ஊர் எந்த ஊர் தம்பி ஊர் எதுனா கீரைன்றியா இல்லை ஆய் வருதுன்றானா உங்க ஊர் எந்த ஊர்னே மம்சாவரமா மம்சாவரம் தானா சம்சா இல்லடா முண்டை கலை சிரிப்பு கலை குழந்தையும் தெய்வம் ஒன்று இன்னைக்கு தான் பார்க்குறேன் எங்க அண்ணன் தான் குருத்து பூச்சி விழுந்து இப்படி ஆயிட்டார் என் பொழப்பே சிரிச்ச உழப்பாயிருச்சே உண்மையிலே சூப்பரா உனக்கு 120 வயசு வரைக்கும் ஆயில் உண்றான் ஜாமி சூப்பர் இந்த தங்கம் எப்படி சிரிக்கிறான் பாரு இங்க இருக்கேன் போறான் அந்த மண்டையெல்லாம் பாரு அவன் மூத்திரத்தை கூடி புத்தி வரட்டும் உங்க அப்பா பேரு அமைதியாரன் மகேந்திராவா BMW அப்பா வச்சிருக்க காரு கிடையாது அப்பா வேறே மகேந்திரன் தானா அம்மா வேறு டீசலா ஏய் தம்பி விளக்கமா புரிஞ்சுவோங்க டீசல் இல்லப்பா ஈஸ்வரி என்னப்பு என்ன சித்தப்பா சித்தப்பு சேங்க என்ன படிக்கிறே என்ன மூணாவது சூப்பர் சூப்பர் அப்துல் கலாம் தாத்தா தெரியுமா தெரியும் ஆமா இவர் தானே அவர் சொல்லி கொடுத்தாரு தெரியும் 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 அவர் என்ன செஞ்சார் மாடு புரி மாடு அப்துல் கலாம் தாத்தா நம்ம நாட்டுக்காக என்ன பூ செஞ்சாரு குக்குரே குக்குரே அவர் தான் செஞ்சாரு பானிபூரி செஞ்சாரு தாத்தா என்ன செஞ்சாரு தங்கம் சொல்லுங்க அப்துல் கலாம் தாத்தா என்னையா கண்டுபிடிச்சாரு அது இல்லைன்னே நம்ம தாத்தா நம்ம பிறந்திருக்கோம்ல தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தார் நம்ம தாத்தா அப்துல் கலாம் அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சார் அக்னி என்ற ஏவுகணையை கண்டுபிடித்தார் நம்மெல்லாம் நிம்மதியா நம்ம அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிட்டு நம்மெல்லாம் வீட்டில் சாப்பிட்டு தூங்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறோம்னா அது காரணம் யார் தெரியுமா தாத்தா அப்துல் கலாம்
குக்கரே சொல்லக்கூடாது, ஒரு அறதேன். சரி இதை விடு, ஒரு டான்ஸ் ஆடுவோமா? இந்த நான் ஆடுற மாதிரி. காத்தும் பஜ பஜங்க காத்தோரம் போயிருந்தேன் மலைய பஜ பஜங்குதே. அடுங்க என்னடா ட்ரெயின்ல முறுக்கு வைக்கிற மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. இந்த இப்படி ஆடு. நான் தான் கங்காரு, இது என் குட்டி. அம்மோ எனக்கு ஒரு முத்தம் கொடு. ஒரு கை தட்டு கொடுக்கலாம். சூப்பர் சிங்கா. அவனை இறக்கி விடனே உண்ட சட்டி ஓடல உள்ள. பின்னாடி பார்த்தா அப்படியே இருந்தா இது யாருமே அவங்க அம்மா அந்த குழந்தை வச்சிருக்காதா? சி இந்த துண்டை பிடிச்சிருக்கீதே ஏத்தாய் மயன் சூப்பர். சிச்சுக்க ஒரு சட்டி எடுத்து கொடுக்கூடாது. அது வர போட மாட்டேன். போடாட்டா பழுக்க காய வச்சு கிண்ணால சுட்டு. அறிவு சார்ந்த பிள்ளைகள். ஆனால் ஒரு மேடை என்பது எல்லாத்துக்கும் எளிதாக கிடைத்து விடாது. இந்த மேடைகளை பயமில்லாம வந்து இத்தனை மக்களும் என்னோட சேர்ந்து சிரிக்க வைத்த இந்த பப்ளு, இவன் என்ன, இவனோட ஆத்தா ஒன்று உள்ள இருக்கான் பப்ளு. அவன் 120 கிலோ. என்னங்க என்ன கருத்திலும் பொன்னவங்க கூடிய அப்துல் கலாம் ஐயா பத்தி பாடல எல்லாரும் தெரியுமில்ல. ஐஸ் கிடையாது. ஏல இது நாடக மேடையா இல்லை மெரினா பீச்சா? அமைதி ப்ரோ, ஸ்டாப் இட். ஏவுகணை அது வருதா? கோனைஸா? ஏல இவன் எல்லா பேர்த்தையும் சண்டையில் பேம்பலடாவேன். கலை பயங்கரமான அறிவான ஆள். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மேடைகளே பாடுகின்ற பொழுது தமிழன் என்ற ஒரு உணர்வு வருகிறது எனக்கு. நான் எப்பயும் பாடு, வெறும் பாட்டு மட்டும் இங்கே கிடையாது. அவர்களை போன்ற வழியில் நடக்க 1% என்னால் முடியும். என்னுடைய காரில் கூட ஒரு பக்கம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படம், ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட புகைப்படம் இருக்கும். ஆசிய கண்டத்தில் எவனும் அந்த கொடியை மாட்டிருக்க மாட்டாங்க. ஏன் விளம்பரம் அல்ல, இடியப்பம்லடா. இவர்களை போன்று வாழ்க்கையிலே ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்க வேண்டும் என் அன்பு உறவுகள். என் தம்பி எங்க அன்னைங்களுக்கு தான் சொல்றேன், மாணவ செல்வங்களே, இவங்க அமைதியா இருக்காங்களா? இப்ப என்னப்பா அண்ணே, அண்ணே நீ அமைதியா இருக்க சொல்லு. ஹலோ மிஸ்டர் பிளாக் சி சார், நீங்க முத குடும்பத்தோட போய் தேங்காய் தேய்ச்சிட்டு வா. அப்படியே இருக்க பெரிய யோகி பாபு மாதிரி. பிள்ளைகள் எல்லாம் பெற்ற தாய் தகப்பன்னு சொல்றேன், பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனையே வீட்டு பாடத்தை எடுத்து படிங்க. ஆசிரியர் பிறந்தக என்ன கொடுத்தாங்கன்னு கேள்வி கேளுங்க. பொழந்து ஓச்சு. நான் இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் போட்டு ரெங்கா குதிக்கிறேன். இளங்கன்று பயமறியாது. ஆனால் இவங்க எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வருவாங்க. ஆனால் விளையாட்டு தான் படிப்பு நினைக்கக்கூடாது. ஆனால் பெத்ததாயுத படுற கஷ்டங்களை எந்த பிள்ளைகள் உற்று நோக்குதோ அதுதான் அறிவான பிள்ளையா படித்து முன்னேறும் என்பதை நான் சொல்றேன். எத்தனை பேர் என் தாய் தகப்பெல்லாம் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி விறகு வெட்டுறதுலேருந்து ஆடு மேய்க்கிறதுலேருந்து இந்த தமிழகத்தில் என்னென்ன வேலை இருக்கோ அத்தனை வேலையுமே கஷ்டம்தான். ஆனால் தான் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் ஒவ்வொரு தாய் தகப்பனும் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே தாய் தகப்பனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இப்போ இந்த போண்டா மண்டையன் அரை வாங்கிட்டு போனேன், உன் மயனை தூக்கிட்டு போகிறது நல்லது தான். அஞ்சு பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு, அத்தத்தண்டி பையனோட போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? சும்மா இருக்கடா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சமீபத்தில் 2 நாட்டுக்கு போர் நடந்துச்சு. எந்த நாடு சொல்லுங்க யாராவது?
சிவகங்கையும் பரமக்குடியுமா? இளையாங்குடியா? இருனே. ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் போர் நடந்தது. ஆனா இந்தியா பக்கம் ஏன் எல்லா நாடும் பார்க்க பயப்படுது? அப்படி சொல்றேன். சிங்கம் அது மூத்திரத்தை குடி, உனக்கு புத்தி வரட்டும். இந்த மாதிரி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? அவன் டியூட்டியில் அவன் கரெக்டாக இருக்கேன். தெய்வம் மீடியா காலில் பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வணக்கட்டா உள்ள உன் குடும்பம் பொங்கு தலைஞ்சிரும். இது எதுக்கு? என்னை பொறுத்தளவு நான் தான் இதெல்லாம் சொன்னேன். குடிக்க கஞ்சி இருக்கோ சோறு இருக்கோ பொம்பளைகிட்ட பேசணும்ட்டேன். இன்ஸ்டாவில் பார்த்தா என் வீடியோ தான். ஓம் சக்தியை நான் தான் சொன்னேன். ஓம் சக்தியை தப்பாக சொல்லலை. நம்மளுக்கெல்லாம் அருதரக்கூடிய எங்கள் ஆத்தா ஆதிபராசக்தி துடியான தெய்வம். அதை என்ன நான் சொன்னேன்னா, பெண்கள் எல்லாம் மாலை ஓட்டு போகிறீங்க, உங்கள் உயிர் பத்திரம். இந்த ஓம் சக்தி தலைவர் எங்கள் அப்பன் சித்தப்பா. வணக்கம் சித்தப்பா. அதை இங்கே ஒரு அம்மாட்ட போயிட்டான்டா அந்த மடுவு. அங்கே போயிட்டு பெண்கள் எல்லாம் மாலை ஓட்டு போங்க. நான் மாலை போடுறது தவறு. இந்துக்கள் கலாச்சாரம் தான் புனிதமான கலாச்சாரம். தமிழகத்திலே தமிழர்கள் இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எல்லாம் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு சாமி துடியான தெய்வம் தான். நான் என்ன சொல்றேன்? ஓம் சக்தி கோயிலுக்கு பத்தியோடு மாலை போடுங்கள். உங்களுக்குன்னு எந்த சீட்டு பஸ்ஸில் ஒதுக்கியிருக்காங்களோ அதில் உட்கார வேண்டியதானே. நீ போன உடனே ஆளுமா டோலுமா இசாலக்கடி ஆளுமா டிரைவர் அவன் ஏற்கனவே பொண்டாட்டியை விட்டு 5 நாளாக இருக்கும். அவன் இது இந்த பொம்பளை ஓம் சக்தி மாலை ஓட்டவங்கள பக்கத்தில் போயிட்டு யமுனா நதி கரையோரத்தில் அவன் என்ன யமுனா நதி இங்கே வச்சிருச்சு. முன்னாடி போடுற கீரை விட்டுட்டு ரிவர்ஸ் கீரை போட்டுருவேன். வண்டி பட்டான்னு விழுந்து 12 பேருக்கு பல்லு எல்லாம் வெட்டி அதில் ஒரு மேடை வீடியோ போடுவாங்க. எல்லாரும் பாருங்க சக்தி, நாங்கள் வந்த பசு இதான். ஆத்தா அப்படி செஞ்சுட்டா அந்த வருஷம் மயத்தை பிடுங்கிட்டா. நீ போட்ட குத்தாட்டம் தான் இங்கே நக்கிருச்சு. சிரிப்பு கல்ல சிந்திக்க வேண்டும். ஏன் ஆண் சிங்கங்கள்லாம் மாலை ஓட்டு போகும்போது பாரு ஒரே வார்த்தை தான் வண்டிக்குள்ள, ஜே கணேசா ஜே கணேசா ஜே கணேசா ஜே. வெட்டி வேலுமுருகனுக்கு கத்துவேன் டிரைவர். வீரவேலு முருகனுக்கு. ஆம்பளைகளுக்கு பூரா என்ன சத்தமே வராது, ஆட்டம் வராது. ஏன்னா பூரா பேரும் பிஸ்கட்டும் ஆப்பிளும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஐயப்பா பார்த்து போயிட்டு வாங்க ஐயப்பா, இந்தாங்க 1 கிலோ ஆப்பிள். இவன் யோசிச்சுக்கிட்டே போவேன். அவன் முருகன் சடங்குக்கு நம்ம 10,000 செஞ்சான். அவன் ஒரு குட்டையை பிஸ்கட்டும் 4 ஆப்பிள் கொடுத்துட்டு போயிட்டேன். திருப்பி போய் எப்படி கேட்கறது? ஐயப்பா அயில வச்சுட்டாங்களப்பா, பழத்தை வச்சுட்டாங்களப்பா. இவன் நொந்துக்கிட்டே போவேன். இதில் பொண்டாட்டிக்கு லிஸ்ட்டு போட்டுருவாங்க. ஐயப்பன் சாமி அவர் ஒன்றே சொல்லுங்க சாமி. வரும்போது பஞ்சாமிரத டப்பம் 17 வளையல் கல்லுக்கண்டு. அவன் நினைப்பேன் சட்டாளி இருக்கிறதே 1300 தாட்டி. அந்த சாமி மாலையை கட்டிட்டு ஒவ்வொரு சாமிகிட்ட பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுவார். சாமி 100 ரூபா அந்த ஜிபே பண்ணி சாமி 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 சாமி. ஏன் சொல்றேன்? ஆனா உலகத்திலே சிக்கனத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்று ஒரு தேர்வு வைத்தால் அதில் வெற்றி அடைவது பெண்களே பெண்களே பெண்களே. அந்த 2 தங்கச்சி மேடைக்கு வர முடியுமாத்தா? 8வது படிப்பு. நீ என்னத்தை சிக்கன் பண்ண? இது அம்மா அம்மா தட்டான லூசு. நான் ஒன்று கேட்குறேன் உங்கள் எல்லாத்துக்கும். அதை மட்டும் நீங்கள் கைதட்டிட்டீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு காலில் நான் தொட்டு கும்பிடுவேன். எல்லா தாய்மாரிலும் இங்கே இருக்கீங்க. காலையில் உங்கள் வீட்டுக்காரு எங்கள் ஆத்தா சிரித்து காட்டி கொடுத்துருச்சு. அவர் காலை தொட்டு கும்பிட்டு தான் அடுப்பு பற்ற வைப்பேன்னு சொல்கிறோம் போல. யாரா இருந்தால் கை தட்டுங்க. நான் சொல்கிறேன் ஆம்பளை வரம் கை தட்டுவா. பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்ற ஆம்பளைலாம் கை தட்டு உண்மைதான். ஏன்னா முண்டை நைட்டு அடித்து சரக்கு இறங்கியிருக்காது. இவன் போதையில் போய் முண்டைக்கு நரம்பு தளர்ச்சியாக இருக்கேன். பொண்டாட்டி காலை தொட்டு தான் கும்பிடுவேன் 4:30. ஏய் பிரியா அவங்க உடனே கலெக்டர் மக, என்னடா இலவு மயனே அங்கிட்டு போடா. இப்படி தொட்டு கும்பிட்டு கேட்பேன், நேற்று அடித்தது மண்டை வலிக்குது, 100 ரூபா காசு இருந்தா 100 ரூபா வேலை காசு இருந்தா ஒரு 100 ரூபா ஒரு பிரியா. அவங்க உடனே ஏய் இடியட்
அங்கே இருக்குடா. ஐயோ. ஆனால் கட்டுன மனைவியோட காலை தொட்டு கும்பிட எந்த ஆண்மகன் யோசிக்கிறானோ அது வேஸ்ட். என்னைய பொறுத்தல பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடணும். ஏன் தெரியுமா? ஒரு கணவன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாமல் கிடந்தால் பெத்த பிள்ளைய போல தாயை போல பார்க்கறது யாருன்னா கட்டின மனைவியை தவிர யாரும் கிடையாது. எத்தனை சொந்த வந்தம் படுத்துக்க. ஐய ஒருத்தர் முடியாமல் கிடக்கான சொந்த வந்தம் வருவாங்க. என்ன மூத்திர வாடையாக வருது, படுத்து கிடக்காருங்க. ஒன்றுக்கு வெளியே போனால் நான் தான் அள்ளி ஊற்றுவேன். நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய கணவனை குழந்தைய போல பார்க்கறது உலகத்தில் யாருன்னா கட்டின மனைவியை தவிர யாருமே கிடையாது. தாய்மார்கள்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன அடித்தாலும் அதை நாங்கள் பெற்றுக்கிறோம். யாருக்கு அக்காலம் சரி இந்த இது கிளம்பிடுச்சு தம்பி தேங்காண்ணே ஆத்தா தேங்காண்ண மண்ட ஒரு அறதான் ரியா ரியா ரியான்னு எதில் விட்டேன்? வாயில. ஆடி 3ஆம் தேதி வாங்க. என்ன கரத்திலும் புனர்வாங்க கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய தெற்கு ஆணை கூட்டம் பொங்கல் விழா அழைப்பதை முன்னிட்டு இங்கே மக்களை எல்லாம் காத்து அருள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனமலை ஐயனாரும் பூர்ணகலா புஷ்பகலா ஸ்ரீ 18ஆம் படி பெரிய கருப்பசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த தெற்கு ஆணைக்கூட்டம் கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை வைத்திருந்தாலும் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வருகை தந்தாங்க. பார்த்தீங்களா, என்னுடைய அண்ணன் தம்பி. அதுதான் இந்த கிராமத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவர்களை வருக வருகன்னு பாதம் தொட்டு வரவேற்கு கைதட்டலாம். அவங்க வந்து பார்க்குறாங்க, அதே நமக்கு சிறப்பு. எல்லா கிராமத்துக்கும் அவர்கள் போய்விட மாட்டார்கள். ஒரு சில கிராமம் ஒரு சில கிராமத்துக்கு பிடிக்காம இருக்கும். ஆனால் அத்தனை கிராமங்களும் இங்கே ஆதரிக்க வந்திருக்கின்றால் இந்த கிராமத்தினுடைய அன்பை உணர்ந்து வந்திருக்கிறார்கள். அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்தவர்களுக்கு நன்றி. இந்த ஒரே வார்த்தையில் என்னை சொல்லி புரிவிய எம்கேஆர் வர்றாரு. ஆமாம், நான் ஒரு ஆள் இங்கே தகர்த்துருவேன். இது என்னடா அது பாட்டுக்கு போகுது வருது. நீ போத்தா துணைக்கு போய் சிப்பிங்கர் விளையாட. இங்கே போய் இங்கே வந்து பப்புல இவன் என்ன அடங்க மாட்டேன். நம்ம டிவியில் வரப்போகிறோம். இந்த நாடகம் கதம்ப நாடகம். கதம்பம் என்றால் 2 லேடிஸ் 2 பொம்பளையாள். அது எங்கள் பொண்டாட்டி இல்லை, அடுத்த பொண்டாட்டி. வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். ஒவ்வொன்றுக்கு 500 சில்லற வாடகை. காலையில் விருதுநரில் இறக்கி விட்டுருவேன். புருஷன் அப்படியே கண்ணில் பூலதல்ல மணிக்கு பைக்கில் நிற்பேன். கர்றன்னு இது ஏறி எங்களுக்கு நாங்கள் விரலை சூம்பிட்டு வண்டியில் போயிடும். அவ்வளோ அடுத்த பொண்டாட்டித்தேன். ஆனால் இதுலேயும் இந்த தங்கச்சி தான் இப்போ பொழக்க அடி வாங்கிட்டு போகுது. உட்காருத்தா பெரிய கூந்தலாளி போட்டி தண்டி தொங்குற மாதிரி திணுக்கான். அதுலேயும் நான் சில ஒம்பளையில் பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாத்தியா இருக்கேன். முடிந்தான் ஆட்டு வாழை மாதிரி தான் இருக்கும். அவங்க இருங்க மச்சான், பூ பார்த்தா 2 முழம் இங்கே தொங்கும். புருஷன் பூவை பிடிச்சிக்கிட்டே போவேன். அவங்க இந்த கடலப்பருப்பு 100 ரூபாய்க்கு கூட வைக்கலையா, இப்படி வச்சா வாங்குவாங்க. இப்படி எவனாவது உப்பு இல்லைன்ற அதில் சேர்க்க பார்க்குறியா? இது என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்கு? எங்கள் அண்ணன் கடலப்பருப்பு விற்கிறார். ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு ஆள் கடலப்பருப்பு மேடை முன்னாடி இருட்டு முண்டை பெரிய பட்மாஸ் லைட்டு தண்டி காண்டா விளக்கு திக்குன்னு எரியுது. அவன் பாட்டு கூட்டத்தில் ஒரு ஆளுக்கு இப்படி விற்றுக்கிட்டு காசை வாங்கிட்டு பையில் ஓட்டு இப்படி கிடந்தேன். அந்த ஆளுக்கு 18ஆம் படி கருப்பு இறங்குமா எனக்கு தெரியலை. நான் 18ஆம் படி கருப்புண்டேன். அவன் ஆடிட்டான். நாங்கள் ஆடின முண்டை பையன் மேலே இருக்க காண்டா விளக்க மறந்துட்டேன். அது ஒரு பொம்பளை தலையிலே விழுந்து அப்புறம் புரிச்சேன் செருப்பு அடிச்சு அதில் பிறந்த வந்தேன். அவன் போ எல்லாரும் எதில் விட்டேன். இந்த நாடகம் கதம்ப நாடகம். கதம்ப நாடகத்தில் பப்புன் டான்ஸ் வருவான். நான் முடித்ததுக்கப்புறம் டான்ஸ் வருவாங்க. அவங்களையும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். அவங்க வாட்டுக்கு ஆடுவாங்க, உங்கள் வாட்டுக்கு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தம்பியில் புறம் சொல்கிறேன், அந்த பிள்ளையை ஆடும்போது எதுவும் சொல்லிடாது. ஏன்னா நம்ம அக்கா தங்கச்சி ஆடுனா நம்ம லூஸா? நான் லூசுதேன். உங்களை சேர்த்த இல்லை லூசுதேன்.
லூசுதாப்பே லூசுதாப்பே. அந்த பிள்ளை 2 லூசா, அப்ப நீ டைட்டாப்பா, நீ பொத்து, நீ மூடு, நீ தர. உண்மையிலேயே 2 பிள்ளை லேடிஸ் வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வருவேன், லேடிஸோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடெண்ட் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 3 அறிவு தான். நான் ஒன்று செய்ய சொன்னால் அவங்கள ஒன்று செய்வாங்க. காலப்புறானா கழுத்து பிடிச்சி என்னை கொல்ல பார்ப்பாங்க 2 ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் இங்கே சிறப்பு என்னன்னா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தத்துரமாக இங்கே உள்ள 18ஆம் படியானம் கொல்லிமலை சின்ன கருப்பும் தீப்பந்தம் பிடித்து தத்துரமாக இங்கே ஆடி சேவலை கழுத்தை கடிச்சு கந்து கந்தா இழுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நடைபெற இருக்கிறது. நேற்றுலாம் பிச்சுட்டேன். நேற்று போன ஊரை நான் மறக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் சாவை உள்ள கிடக்குன்னு சொன்னாங்க. நான் ஊர் நாட்டாமையிட்ட கேட்டேன், அந்த சாவலை காட்டுங்கன்னு. கோயில் சாவலை காட்டவே மாட்டோம். சரின்னு கருப்பை மேலே ஏறி அருவாட்டை, எங்கப்பா என் சாவன்டேன். ஊர் அம்பலார் கொண்டு போய் கொடுத்தாரு. கடிச்ச கருப்பனுக்கு நெஞ்சு ஊற ரத்தம் கொண்டு வந்து கொடுத்தது சண்டை சாவை. கத்தியை கலட்டாம கொடுத்துருக்காங்க. இவன் பிடிச்சிட்டு கடிக்கும் போது அந்த சாவை கச்சான்னு வெட்டி 2 மடுவும் 37 தையல். செய்யலாமா? கருப்பை வேஷம் போட்டவனுக்கே தெரியல. நல்ல வேலை இப்படி வச்சு கடிச்சிருந்தானா கேத்து 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 கேத்து. இப்போ கொஞ்ச நேரத்தில் பப்புளு சாவலை வெட்டிட்டேன் முண்டை. இந்த சாவலை மங்கமாக கொண்டு அன்னைக்கு இது வரால. அன்னைக்கு ஒரு ஊரில் கோழியே இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஏதாவது ஒன்று கடிக்கணும்னே. படக்குன்னு ஒரு பிராயல கோழி கடை இருந்துச்சு. அங்கே தூக்கிட்டு வந்து ஒரு கோழியை கொடுத்தா குடுக்குறுக்குள்ளே செத்து போச்சு. அது கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்க மத்தியில் நடைபெறும். சேவக்கடி புகழ். சேவை கடிக்கிறதுக்குன்னே இவர் நிறைய கிராமத்தில் கேட்பார். அதனாலதான் இவர் வீட்டில் டெய்லி 50 சேவலை வாங்கி போட்டு கடிச்சுக்கிட்டே இருப்பார். எனது அன்பு நண்பன் மணப்பாறையை சேர்ந்த கண்ணுச்சாமி அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக்கூடிய அண்ணன் அழைத்த உடனே அங்கிருந்து என்ஃபீல்டில் ஓடியாருவார். சின்ன கருப்பு எப்படா என்ஃபீல்டில் வந்துச்சு? இது ஏன் என்ஃபீல்டில் கருப்பே வந்தாருன்னு சொன்னேன். இதுக்கு விளக்கம் சொல்லுவேன். மனிதன் என்ன எண்ணுகிறானோ என்ஃபீல்டு வேகத்திலே கருப்பன் வந்து காட்சி குடிப்பான் என்பதற்காகத்தான் என்ஃபீல்டு என்று சொன்னேன். சமாளிக்காம 21 வருஷம் உங்களை வச்சு மேய்க்க முடியுமா முண்டை? பாரு, மொட்டை அடிச்சிட்டாண்டா. வணக்கம்டா புள்ள. மொட்டை அடிச்சுட்டு எதுக்கு சந்தனம் தடவுறான்? மிளகாத்தூளை தடவுனா எரியும் பொத்து. எதில் விட்டேன்? அதனை தொடர்ந்து சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி, ஆக்ரோஷமான மனிதன். வெளியே வந்தானா சின்ன பிள்ளையெல்லாம் பயப்படும். திங்கிறத பிடிங்கி தின்றுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பேச பொருத்தம் என் அன்பு தம்பி சங்க சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமன்னர்கள் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகாமையில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய அக்கா மகன் ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய செல்ல புத்திரு, செல்ல மாணவன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள், இந்த கலைகளே தன் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு வீர தமிழச்சியும் எம்கேஆர் தலை வணங்குறேன். என் அன்பு தங்கச்சி எல்லாம் வாழ்க வாழ்க. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆம்பளை 1008 பேசிட்டு நடிச்சுட்டு போயிடலாம் நாங்க. ஆனா பொம்பளை ஆளுக தன்னுடைய மானம் பெரிதல்ல, 10 பேர்த்தை ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், தன் பிள்ளை ஒட்டிகளுக்காக பாடுபடக்கூடிய இந்த கலையில் உள்ள ஒவ்வொரு பெண்களையும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். வாழ்த்துக்கள் என் தாய்மார்களே. அதாப்பா பெரிய விஷயம். இன்னைக்கு பொம்பளை அடைக்கல எதுக்கு? அதுல ஊருக்காரெல்லாம் சொல்றிய வந்தவனே எத்தனை பேர் வரட்டும். அன்பாலயத்தில்
20-30 ஆள் வருவாங்க, பூரா கிளடாத்தையாக இருக்கேன். அது வந்து கேட்குறது, நம்ம ஊர் பெருங்கொண்ட ஊர் எம்கேஆர். சரிங்கய்யா, நாடகத்தை பின்னிடுறேன்டுவேன். பொம்பளை பிள்ளை 16-18 இருக்கணும். அப்போ நான் ஒன்று ஒன்றா செய்யணும். அப்படித்தான் ஒரு ஊரில் ஊரே சொன்னிச்சு, நம்ம ஊரில் கொஞ்சம் வயசாக இருக்கணும், கொஞ்சம் வயசு. நான் பார்த்தேன், ஒரு 70 வயசு கிளைய தூக்கிட்டு போயிட்டேன். அவங்க வெளியே போனோடனே அவங்க தாடி இந்த உடம்பு அங்கெங்கே பச்சனை. அதில் சொன்னால ஊரம் போதையை போட்டுக்கிட்டு சூப்பர் பிகர்றான்ட்டேன். கடைசியில் பல் சட்டை நான் தான் மாட்டி விட்டேன். அவங்க தாடி இந்த உடம்பு. ஏப்பா உங்கள் ஊருக்கு அதை கூட்டு வந்து நினச்சிடாதியப்பா. உண்மையிலே கேள் கேள் கேள். என்னத்தா பரிச்சையில் தோற்று போயிட்டேன். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். நம்ம தாத்தா நம்மளை விட்டு இது என்னடா அப்படி வருது. என் அன்பு தங்கச்சிகள், மேடையிலே பப்புனு என்றால் டான்ஸ் என்றால் என்னன்னு சொல்றேன். இருவரும் ஏதாவது ஒன்று பேசி ஏதோ கை கால்களை தொட்டு மக்களை ரசிக்க வைப்பதற்காக நடிப்பதுதான் பப்பூன் டான்ஸ். ஆனால் இவர்கள் இருவருமே அதை நன்றாக செய்கிறார்கள். நாடக உலகத்தில் இந்த 2 பேர்த்துக்குமே நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டு. என் அன்பு சகோதரிகள், மணப்பாறையை சேர்ந்த கடப்பாறை மகள், அவங்க அப்பா ஏற்கனவே பற்ற கடை வச்சிருந்தார். எதிர்த்து மூஞ்சி பார்க்கக்கூடாது. மணப்பாறை கடப்பாறை பற்றக்கார மகள் என் அன்பு தங்கச்சி துர்கா அவர்கள் ஒரு நடன மங்கை. கலைக்கு உடம்பு ஒரு காரணம் இல்லை. 4 அடி உயர்ந்தேன். 500 ஒம்பளை பேசுகிற வாயை ஒரு ஒம்பளை பேசுவான். என் அன்பு தங்கச்சி புத்தானத்தை சேர்ந்த சாந்தி அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கை. ஆறுமுனிய கலையரசு. மைக் நல்லா இருக்காமா? மைக் பத்தாது. அப்ப நம்ம ஊருக்கு போவோமா? ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பாசத்துக்குரிய அன்பு மாமா. உண்மையிலே பெருங்கொண்ட ஒரு ஞானமானவர். இந்த வயதும் கிடையாது, இவருக்கு வயதே கிடையாது. ஆளுதான் கிறங்கி போயிட்டார். காரணம், மனிதனுக்கு கவலை இருக்கும், அவருக்கும் இருக்கு, வெளியே சொல்ல மாட்டார் என் அன்பு மாமா. ஆனால் இவர் குரலுக்கு நான் ரசிகன். நான் ரசித்தால் என் உறவுகள்லாம் ரசிப்பாருங்க. ஒரு பாட்டு நீங்கள் பாடுங்க, பூரா கைதட்ட மட்டும் பாருங்க. என் அன்பு மாமா மருங்காவூரியை சேர்ந்த ஜெயராமன் வாத்தியார் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். இந்த கைதட்டு இதில் வைக்கிறதுக்குள்ள நான் பூக்குழி இறங்குற மாதிரி எத்தனை இசைக்கருவிகளை ஒன்று சேர்த்து இந்த திரைப்படத்துக்காக இசை ஞானிகள் போராடினார்கள். ஆனால் ஒரே ஒரு கருது வண்டி மிஷினை வைத்து ஆறுமுனி கீபோர்டு என்று ஏன் சொல்கிறாங்க? கீழே வச்சு அவர் மேலே உட்காந்துருப்பார். பொத்து அதே கீபோர்டு. ஆனால் ஒரே ஒரு கீபோர்டிலே ஹார்மோனியம், எல்லா இசையும் கொண்டு வருவார்கள். அவர்கள்தான் ஹார்மோனி சக்கரவர்த்தி ஞானிகள். வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான். பாடத்தை கவனிங்க மேடம். உங்க காரில் டீசல் இல்லை, அப்புறம் போட்டு ஓட்டுங்க. அந்த காருக்கு பிரச்சனை. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன், பாசத்துக்குரிய அன்பு தம்பி, விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் அரச கொல்லம் டிவி ஜெயஞ்சத்தப்பாவுடைய மாணவனும். இவன் ஒரு அறிவு சார்ந்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மருது
மன்னன் ஒத்த வீடு ராமசாமி பேரனும் புளிச்சோகுளம் குமராயி வழி பேத்தியும் என் அன்பு தம்பி. உண்மையிலே நீ உட்காந்துருக்கிறதுக்கு வேற மாதிரி தெரியுது, முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி இருக்க. இந்த நிலைமை வந்துருச்சாரா? என் அன்பு தம்பி எண்டபுள்ளி கிராமத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். எண்டபுள்ளி மணிவேல் தங்கக்குட்டி ஆல்ரவுண்டை செய்ப்பான். உட்காருங்க, அங்க உள்ளவங்க உட்காருங்கய்யா. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் தம்பி. கைபேசியிலே காத்தாடி போட்டு ஓட்டி கொண்டு இருக்கிறான். இதே பொம்பளை ஆளுக்கெல்லாம் இன்னொரு இது, அதில் கிரைண்டர் ஓட்டலாமா? அப்படி ஓட்டுறாப்புல இருந்தால் எல்லாரும் வீட்லேயும் செல்லு தானடா, ஓட்ட முடியாது. ஏன்னா அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஓடும். அதில் காற்று வாங்கிட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். இங்கே சிறந்த முறையில் ஏன் பொம்பளையாலாம் எந்த செஞ்சு போதுவே சோத்துப்பல்லா தம்பி. சிறந்த ஒரு தாள கலைஞன், பல திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த தாள கலைஞன். ஆனால் பார்க்குறது உங்களுக்கு தெரியாது. 1-2 படம் நடிச்சிருக்கேன், அதில் பணமாக நடிச்சிருப்பேன். தூக்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போட்டு போயிடுவாங்க. என் அன்பு மாப்பிள்ளை புதானத பகுதியில் பிரகித்தென்று கொண்டிருக்கிறார். சதீஷ் சின்தாளம். சதீஷ் கம் கியர். பெரிய நயன்தாரா ஃபேனோட தான் வருவார். போமுண்ட நம்ம நயன்தாரா மாதிரி ஷார்ட் ரெடியா போலாமா? இங்க வாடா. சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமாவா. தோசை 3 வாங்கிக்கோங்க. சரி மாமா. பரோட்டா ஆனியன் கம்மியாக ஒரு ஆம்லேட். ஏழை நான் என்ன கருது இருக்கிற வேலையை வந்திருக்கேன். என்ன வேலைக்கு வந்திய? தாளம் வாசிக்க. காணா இங்கே ஏன் இதையும் கழட்டி போட்டு முட்டமா வாங்க போங்க விளக்கண்ணே. அங்கேருந்து வந்துட்டார். ஊரில் நம்ம ஆடு தொலைச்சையும் தேடி வருவாங்களே, நம்ம ஆடுதேன் 2 குட்டியோட ஒடியாந்துருச்சு. வா என்னப்போ என்னடா அது கிளியாஞ்சட்டி மாதிரி, அதை எடுத்துட்டு வாடா. உண்மையிலே லூஸ் ஆடாவே. நான் ஒன்று சொன்னேன், அவரை அகராதிக்கு அவன் ஒன்று செய்கிறேன். ஆமா சூப்பர் சிங்கரில் பாடினவர் பெரிய கீர்த்தி. நீ செக் பண்ணலாம் பண்ணக்கூடாது, நீ தாளம் தான் போட போற, பாடுறது நான். ஐசி இந்த பிளேட் எத்தனை மணிக்கு எடுப்பாங்க மாப்பிள்ள? கடுப்பு இல்லாமல் இது வேணாம் மாப்பிள்ள. அப்புறம் புருவத்தை அலசி விட்டுக்கிட்டு அரைவேன். கரெக்டாக போட்டு என்னென்ன சட்டையக்கணா. தமிழன் எப்படி தெரிந்தாலும் தமிழன் தான். கரெக்டாக போடணும். ஏர் முனைக்கு நேருங்கே. நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் எட்டுன்னு வரியா? மொத்தா லெஃப்டில் போய் மொத்தம் சைட்டாக போ. மெட்ராஸா பாட்டு தாண்டா, தாளம் போடுறா. பாடுதானா? சரி மாமா. கரெக்டாக போடணும். போட்டுறேன் மாமா. நான் என்ன நினைச்சேன், நான் ஒன்று நினைச்சேன். நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம், நான் பாடுறதுக்கு மட்டும் போடுங்க மாப்பிள்ள. பாட்டில் அப்படி தான் வரும். அது எங்களுக்கு தெரியாத விளக்கண்ணே. நீங்கள் தாளம் போடுங்க போ. தாளம் சரி போட்டுருவோம் மாமா. காத்திருந்து காத்து. ஐய் சரி சொன்னே சத்தேன். உண்மையிலே அரைஞ்சே வருவேன். இதை எடுங்க மாப்பிள்ள, எடுங்கயா. சரிங்க. இந்த இருக்குல்ல, நான் பாட்டு பாடும்போது இது இருக்குல்ல, இந்த கண்டு 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 கண்டுன்னு படம். கந்து கந்து தானே.
அதே மாதிரி போடுங்க. சரி ரெடியா? சரி மாமா. தே பிடிக்க கந்து 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 வாயில மண்டு மயிறு அதுல கண்டு இதுல காச்சா 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 அப்படியே சரி மாமா. இத்தனை நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு வாசம் கர்ச்சா கர்ச்சா வாடுற வாயில கசா கசான்றான்டா. கசகசா கிடையாது, முந்திரி பருப்பு. நல்லா இருக்குமாம்மா. மாப்பிள்ள இந்த இருக்கல மாப்பிள்ள என்ன வாடாக்குன்னா அது ஆய் காது மயிரும் கேட்க மாட்டேங்குது. இந்த இருக்கல இதை அப்படி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா. சரி கரெக்டா புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். முண்டைக்கு கரெக்டா போடணும். போறவளே பொண்ணு தாயி சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா. எனக்கு லூசு பிடிச்சிருச்சு, நீங்க போடா. ஆமா இல்லை இவங்க முன்னாடி உங்களை மன்னிச்சுக்க மாமா. ஃபீல் பண்ணுங்க மாப்பிள்ள. இதுக்கு மேல ஃபீல் வராது மாமா எனக்கு. மிளகாத்தூள் அள்ளி கண்ணில் போடவா அப்படி போட்டா நீ அழுகிறதுனா. ஆனால் அடிச்சாட்டிய முட்டைக்கு வலிச்சிருச்சு. இந்தா கண்ணெல்லாம் கலங்குது. ஐயோ எதிர்த்து பேசினா சம்பளம் தர மாட்டேன்னு இந்தா மாமா மாமா எந்த ஊரோட அப்படி அழுக கண்டமாடா மாமா. கரெக்டாக போட்டுருவேன் மாமா. என்னப்ப கரெக்டாக போட்டுறேன். போடணும். எங்கள் ஆத்தாமார்களுக்காக உன்னை விட்டு விடுறேன். கரெக்டாக போடலன்னு வை, கம்பு கூட்டு மதுரை எடுத்துக்கிட்டு அறையிறேன். ஓகே மாமா. கரெக்டாக போடுறியா? ஓகே மாமா. மெதுவா தந்தியடிச்சானே என் மச்சான் எதையோ சொல். ஆனந்த் ரேடியோ மாநில செய்திகள். சென்னை செல்லும் பயணிகள் கவனத்திற்கு. உங்களுடைய பிளாட்பாரத்தில் எச்சிது போய் வைத்ததனால் என்ன ஓடுறேன் தெற்கு ஆன கூட்டத்தில் பாட்டு பாடுறேன். அறந்தாங்கி ஓயிட்டீங்களே. மெதுவா போடணும். நான் பாடுறேன்ல இந்தா மெதுவா செய். உங்களை சொல்லி கொடுத்தே நான் தெருவில் இந்த அவன் செய்வேன். ரெடியாமல கரெக்டாக செய்யணும். மெதுவா அழுதுட்டாட்டா வெளியே. காலையில் 200 சேர்த்தாரேன். அப்போ ஓகே மாமா. அப்போ வெட்டி கூட கொள்ளுன்றியா? பரவாயில்ல. கரெக்டா இப்போ கரெக்டாக பாரு. இருவாம்மா ஃபேன் மாட்டிக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஃபேன்லாம் மாட்டானா பின்னிருவேன். மெதுவா பாட்டு தகுந்த மாதிரி மெதுவா. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏன் ராசாவுக்காக. ஆசமான ஒம்பல பிள்ளை வத்து தூக்கிட்டு வந்துட்டா. பாட்டு முடியல. போடா சரிடா போடா. தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது மைச்செட்டு பேரனப்போ கருப்புசாமி ரேடியோ. உள்ளூரா? அப்போ உன் ஜவரி தானே போடுவேன். உள்ளூர்னா 1 மாசத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பியே. கருப்புசாமி ரேடியோ சூப்பர் அண்ணே. நாங்கள் அண்ணனே. அது இயற்கை என்ன வேணா செய்யலாம். இயந்திரம் என்ன செய்யும்? சூப்பர். நீ நல்லா இருக்கணும். உனக்கு இன்னொரு பொம்பளையை கட்டி வைக்கிறேன். இதே ஜாக்கன்னு உள்ளே வரக்கூடாது. நோ. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, நீங்கள் எல்லாம் இந்த கைபேசியில் இந்த நாடக கலையை எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் பார்க்குறீங்கன்னா அது காரணமே யூடியூப் சேனல் தான். என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அதனை தொடர்ந்து செவத்தை ஒட்டி உக்காந்துருக்கிறார் மைடியர் புத்துரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்து. நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள். தெற்கு ஆணை கூட்டம் அத்தனை உறவுகளுக்கும் நன்றியை கூறி போயிட்டு இப்போ வந்துடுவேன். 2 டான்ஸ் வருவாங்க. நீங்கள் போயிடக்கூடாது. 2 டான்ஸ் வந்ததுக்கப்புறம் கதையை சொல்லிடுறேன். 2 டான்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பப்புள் வருவேன், ஆனந்த் வருவாங்க. பயங்கரமாக இருக்கும். அது முடிஞ்சவங்கன்னா கருப்புசாமி ஆட்டம் இங்கே பயங்கரமாக இருக்கும். போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் கோடாங்கி வேஷம்லாம் போட்டு வருவேன். கோடாங்கி பயலுகடா.
உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னுடைய அன்புக்குரிய வளர்த்துவிட்ட வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், என்னுடைய சொந்த ஊர், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு. கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தது பெரிதல்ல, நான் பிறந்த குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. எத்தனை பேர் வந்தாலும் என்னால் இருக்க இடமும் உடுத்த உடையும் உண்ண உணவும் கொடுக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பி விடுறேன். ஆமாங்கய்யா, எங்களுக்கு பொன்னாட ஓத்துங்கய்யா, கட்டி குளுக்க துண்டு இல்லாமல் சிரமப்படுறோம். ஐயா அந்த துண்டை கட்டி குளிக்க முடியாது, சால்வை முடி சிக்கும். அதை முடி வெட்டு அள்ளிட்டானடா தம்பி, முடி வெட்டு பயிலுகடா. எங்க காலத்துல ஒரே வெட்டு தான் செம்புரியாட்டு வெட்டு, கரைச்சி கிழிச்சா. இப்போ பயல உரம் ஒரு பக்கம் சலூனுக்காரக்காரரை சொல்கிறேன், இந்த பக்கம் எரிச்சிருங்கண்ணே, இங்கிட்டு மம்பட்டியை வச்சு அடிச்சிருங்கண்ணே. எனக்கு தானே இப்போ ஹலோ தெற்கு அணைக்கூட்டம் நான் பேசுகிறேன். தெற்கு ஆணைக்கூட்டம் கிராமத்தார் சார்பாக MKR பப்புன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார். அவ்வளோதானே? நீ பேசக்கூடாது தெய்வமே, நீ பேசக்கூடாது, பிள்ளைய அரன்ற கோடாங்கி விபூதி வேணாம். ஆறுமணித்து கொண்டிருக்க அன்பு மாமா மருங்காபுரியை சேர்ந்த எங்கள் மாமா ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துறாரு. கள்ளப்பொறுப்பு வைக்கிறேன், எந்த காலத்தோட முறைச்சிக்கிட்டே வைத்தேன். இந்தா சிரிச்சுக்கிட்டு வை, அப்பதானே ஓடும். இந்தா வாங்குவீலா மாட்டேங்களா செயின் அக்கறைய மாதிரி மிருதங்க வச்சுருக்க தம்பி மாறுது ஆல்ரவுண்டு. எல்லாரும் வாங்குங்க, நம்ம ஊரை நம்பி பிழைப்புக்காக வந்து விட்டார், அவருக்கும் குடும்பம் என்பது ஒன்று காத்து கிடக்கிறது, அவரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் வியாபாரத்தை வாங்குங்க. ஆத்தா இப்போ நான் சொன்னவனே யார் கேட்குறான்னு பார்ப்பான், அவர்கிட்ட வாங்குத்தா. நீ எங்கிட்டு என்ன வாங்குவ? ஓசி அந்த தட்டோட வீட்டு கொண்டு வரியா? பலவாத்தியக்கலை மணிவேல், தாளம் சதீஷ், எங்க யாரு நான் பேச்சை கேட்டு வாங்குதுன்னு பார்க்குறேன். இந்த வரு ஏன் சிங்கா சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க வந்து ஆடு டான்ஸ் வெதர்ல ஏத்த சொல்றேன். ஏன் விடு விடு விடு, மத்தால போக முடியாது, பூரா 30 செலவில் டான்ஸ் பிள்ளை வத்து கிடக்கு. அப்புறம் போட்டு எங்க அண்ணே நல்லா பேச்சாற்ற நிறைந்த ஒரு சிங்கம், அவருக்கு தொண்டை கட்டுவது இயல்பு. நீ பேசவே வேணாம், நான் பேசிக்கிறேன். ஒரு பாட்டு பாடு. பாடு, நான் பாடுற மட்டும் பாடினேன். கூவுற கோயில் சேவல பார்த்து படிக்குது பாட்டு, நானும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடத்தானா மாமா மயங்கிடத்தானா பாட்டு வரலையாடா. அடுத்த வருஷம் தொண்டையா ஐயனாரும் கருப்பனும் சரிவனத்தாரே நீ பின்ற பின்ற
பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய உண்மையிலே இங்கே சிரிப்பு ஒலி அதிகமாக எந்த கிராமத்தில் கேட்கிறதோ அங்கே அன்புக்கும் பாசத்துக்கும் பஞ்சம் இருக்காது என்று நிரூபித்து கொண்டிருக்கிறது இந்த புண்ணிய பூமி. தெற்கு ஆணைக்கூட்டத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு போயிட்டு வர்றேன். போயிடக்கூடாதா? வந்துடுவேன். 10 நிமிஷம் தான் மட்டார்னு தப்புவேன். டான்ஸ் இன்னைக்கு பாவாடெல்லாம் இழுத்து போயிட்டு வரவா? நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நாட்டிலும் நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளைகளாக நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க. பாய் 6 வந்தால் குறைச்சிக்கோங்க. ஷார்ப். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலி இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டு அறிந்ததில்லை. தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டு அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலா வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேத வேணும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேத வேணும் தம்பி உள்ளம். அன்னையிட வந்த உள்ளம் தெய்வமீன காவல் கொள்ளும். அன்னையிட வந்த உள்ளம் தெய்வமீன காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்வமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்வமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. நன்றி.